வால் எடுத்துட்டு ஹீரோயின் பக்கத்துல வராரு. நான் இன்னில இருந்து இவ்வளவு சீஃப் ராயல் குக்கா அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சீனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம். இப்ப இவ்வளவு ராயல் கிச்சன்ல ஹெட் குக் ஆக்கின விஷயம் ராயல் குவீன் இருக்காங்க இல்லையா, ஹீரோட பாட்டி, அவங்க காதுக்கு போது என்ன அவளை ராயல் குக்காவே ஆக்கிட்டானா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களை பாக்குறதுக்கு இப்ப கேங் வந்திருக்கா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவதான் ராயல் குவீன் கிட்ட சொல்றா. அப்ப அவளை ராயல் குக்கா ஆக்குனது மட்டும் கிடையாது, இவ வந்ததே கிரகணத்தன்னைக்கு தான். இவ வந்த நாள்லயே ராஜா மேல அம்பு பட்டுடுச்சுன்னு சொன்ன உடனே ராஜா அம்பால தாக்கப்பட்டாரான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஏன் இது வரைக்கும் இது என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ தான் அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னால சும்மா இருக்க முடியல, இவங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசி அவங்க நல்லா உசு பேசி விட்டுடுறா. இன்னொரு பக்கம் ராயல் கிச்சனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இப்ப சீஃப் ராயல் குக் ஆயிட்டாங்க இல்லையா, அதனால ஜெயில இருந்து ப்ரமோஷன் பண்ணி இப்ப அவங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்து போட்டுக்க யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே எல்லாத்தையுமே போட்டுட்டு இப்ப கிச்சனுக்கு வராங்க. யூன்ஸ் தான் அவங்களை கூட்டிட்டு வந்து இனிமே இவங்க தான் சீஃப் ராயல் குக்குன்னு சொல்றாங்க. அவங்க சமைக்கிறதையே அவங்களால ஏத்துக்க முடியல. இப்ப இவங்க எல்லாருக்குமே அவதான் சீஃப்ங்கிறத அவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இவ வந்தா இவங்க எதுவுமே ஒழுங்கா பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக மீட்டு சூப்புன்னு எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சிடுறாங்க. மாவு உப்பு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. கத்தி எல்லாத்தையுமே மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் எதுவும் சமைக்க மாட்டேன், எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் தான் பண்ணுவேன் ராஜா கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ டைமுக்கு சாப்பாடு போலன்னா நீங்க தான் விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. டைமுக்கு மட்டும் லஞ்ச் ரெடி ஆகல, இன்னைக்கு நமக்கு சமாதின்னு சொல்லிட்டு கடகட நாங்க சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் உட்காந்து என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அந்த டைம்ல ராயல் குவீனோட கோர்ட் லேடிஸ் அங்க வந்து ராயல் குவீன் ஹீரோயினை பாக்கணும்னு சொன்னதா சொல்றாங்க. இவளும் அவங்கள பாக்குறதுக்காக போறா. பார்த்தா உள்ள கேங் இருக்கா. இவ எதுக்கு இங்க இருக்கா, ஏதோ கொளுத்தி புட்டா போல இருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியுது. என்ன சமைச்சு என்ன பண்ணி அவனை மயக்கி வச்சிருக்கியோ எனக்கு தெரியாது, ஆனா எங்க ராயல் குக்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு போதுமான திறமை உனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதனால எங்க குக்கோட உனக்கு நான் காம்படிஷன் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீ தோத்துட்ட அப்படின்னா உன்னோட 2 கையும் நாங்க வெட்டிடுவோம்னு சொல்றாங்க. எனது கையை வெட்டிடுவீங்களா? ஒரு குக்குக்கு முக்கியமே கை தானே, இந்த கை இல்லாம நான் என்ன பண்ணுவேன், என்ன நடக்க போதோ தெரியலன்னு யோசிச்சுட்டே இருக்கான். இந்த காம்படிஷன் விஷயம் எல்லாமே ஹீரோக்கும் தெரிய வருது. அடுத்த நாள் காம்படிஷனுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் அங்க வராரு, ராயல் குவீனும் அங்க வராங்க. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு இவளுக்காக நீங்க வந்திருக்க, இந்த பாட்டியை பார்க்க வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க. இந்த காம்படிஷன் பத்தி கேள்விப்பட்டேன், அது கூட நீங்க போட்ட ரூலையும் கேள்விப்பட்டேன், ஜெயிக்கிறவங்க தவிர மத்தவங்க கையை வெட்டிடுவேன்னு சொன்னீங்களாமே, அப்படின்னா ஒருவேளை இவ ஜெயிச்சு நம்ம குக்கு தோத்துட்டாங்கன்னா அவங்க கையை வெட்டிடுவீங்க தானேன்னு கேட்கும்போது அது எப்படி, அவங்க ஏற்கனவே நம்ம செக் பண்ணி இங்க நமக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிற ஆளுங்க தான், இந்த ரூல் அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி, ரூல்ஸ்ன்னு வந்துட்டா எல்லாருக்கும் ஒண்ணுதானே, அதனால இவங்க 3 பேர்ல யார் தோத்து போறாங்களோ அவங்க கையை வெட்டிடணும்னு சொல்லி கத்தியை கூட ரெடி பண்ணி கொண்டு வந்து அங்க வச்சிடுறாரு. இப்ப போட்டிக்கும் எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ஸ் இதே மாதிரி பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.